வேண்டாம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு நிகராக நன்மைகளை காண பண்ணுகிறது. ஹல்லேலூயா. உன் இருதயத்தின் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளுவேன் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்க அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். நமக்கு பிள்ளைகளை கொடுக்கிறதற்கு அவர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகையால் விசுவாசிக்கணும். ஓகே, அந்த வசனம் சொல்லுகிறது. அன்னாளை குறிச்சு நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்து நீங்க வாசிங்க. 1 சாமுவேல்ல நாம் அன்னாளை குறித்து நாம் அதுல வாசிக்க முடியும். அன்னாளுக்கு என்ன இல்லாம இருக்கு? குழந்தை இல்லாமல் மிகுந்த ஒரு துக்கத்துல இருக்கிறா. ஹல்லேலூயா. அவளுடைய சக்காலத்தியாக இருக்கிறவ என்ன பண்றா? இவளுக்கு புள்ள இல்லைன்னு சொல்லி இவள் என்ன பண்றா? கேவலமா பேசுறா. ஹல்லேலூயா. அப்ப கூட இருக்கிற சக்காலத்தை என்ன பண்ணி இவளை பேச 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 இவ என்ன ஆகிறா? வேதனைப்பட்டு அழுது புலம்ப ஆரம்பிச்சுட்டா. ஹல்லேலூயா.